யாருமே பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வருகிற சோதனைகள், டெம்டேஷன்ஸ் when no one sees you. எல்லாத்தோட வாழ்க்கையிலும் டிசைனா டெம்டேஷன் வரும். உங்களுக்கு ஏற்றபடி டெம்டேஷன்ஸ் வரும். அது யாருமே பார்க்காத நேரத்தில் தான் வரும். அங்க நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 14:5-6 பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. சிம்சோன் ஒரு முறை தனியா நடந்து போயிட்டு இருக்கிறான். ஒரு வலசிங்கம் திடீர்னு எழும்பி வருது. ஒரு யங் லயன் திடீர்னு எழும்பி வருது. அதை பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவி உடனே அவன் மேல இறங்குகிறார். அவன் சிங்கத்தை ஆடை கிழித்து போறது போல கிழித்து போட்டு சாகடிக்கிறான். அந்த விஷயம் யாருக்குமே தெரியுது. ஊரு பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனா அந்த சிங்கத்தை அவன் சாகடிக்கிறான். யார தள்ளி விடல, யார பாவத்தை இழுத்து விடல என்று சொல்லி வகை தேடி சாத்தான் தேடிட்டு இருக்கான். ஒரு வழியை தேடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலும் ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்குது. சிங்கம் தூங்கிட்டு இருக்குது. நீங்க சொல்லுவீங்களா அடிக்கடி தூங்கிட்டு இருக்க சிங்கம் தட்டி எழுப்பாதுன்ட்டு. அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அது அப்பப்ப எழிஞ்சிரும். எழிஞ்சி உங்களை பாவத்தை தள்ளிட்டு நல்ல ஆப்பெல்லாம் விட்டு தூங்க திருப்பி. அந்த சிங்கத்தை தான் நீங்க சாகடிக்கணும். உங்களுக்குள்ளே சிங்கம் மறைந்துட்டு சிங்கம் ஒன்று மறைஞ்சிட்டு இருக்குது. வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? எது உங்க பலவீனம்? அதான் அந்த சிங்கம். அதை நீங்க பாருங்க. சிம்சன் நடந்து போயிட்டு இருக்கிறான், நாமளும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, திடீர்னு வருது வெளியே. நம்ம அந்த காரியத்தை விழுகிறதுக்கு முன்பாகவே சத்ரு திட்டம் வச்சிருக்கிறோம், பிளான் பண்ணி வச்சிருக்கான். கண்டிப்பா அந்த சிங்கம் தூரத்துல அவனை பார்த்து இங்க ஒரு மனுஷன் வரான், அவனை எப்படியாவது விழுகிடலாம், பிடிச்சிடணும். அதெல்லாம் ஒரு பிளான் இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப சிம்சன் யதார்த்தமா அவன் பாரு இலைய பேசிட்டு வந்துட்டு இருக்கிறான். திடீர்னு வருது. திடீர்னு வரும் பொழுது கர்த்தர் உடனே இறங்கி வருகிறார் உதவிக்கு. எதிர்பார்க்காம தான் சோதனைகள் வரும். அப்ப இந்த சிங்கம் அடிக்கணும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத நேரங்கள் அடிக்க வரும். That's why we have to stay up with the spirit of God. பரிசுத்த ஆவிடம் இணைந்ததுமா நம்மனால இந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட முடியும். இந்த சிங்கத்தை நம்ம தோற்கடிக்க முடியும். அதனால பாருங்க, இந்த காரியம் நடக்கும் பொழுது ஊர் அறிய நடக்கல. ஒரு ஒரு வில்லேஜ் நடந்து போயிட்டு இருக்க பொழுதோ அல்லது ஜனங்களுக்கு முன்பாகவோ, இப்ப நம்ம பார்க்கிறோம் பவுலோட கையில பாம்பு கொத்தி அப்படி தூங்கிட்டு இருந்துச்சு. அது உலகமே பார்த்துச்சு, ஊரே பார்த்துச்சு. ஆனா இவன் மாதிரி அப்படி நடக்கவே கிடையாது. தனியா தான் நடக்குது. ஹல்லேலூயா. It happened when he was alone. இன்னைக்கு சாத்தான் உங்களை முதல்ல அட்டாக் பண்ற இடமே நீங்க தனியா இருக்கும் பொழுதுதான். When you are alone, you are tempted to watch pornography movies. இன்னைக்கு எத்தனையோ காலேஜ் பிள்ளைங்க, பையன்ல இருக்கணும் பொண்ணுல இருக்கட்டும், ஓகே, அவங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும் பொழுதோ இல்ல வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, பிகாஸ் they are too exposed to the world, இதெல்லாம் பார்க்கிறது, இதெல்லாத்தையும் பார்க்கிறது என்ன இருக்கு. நீங்க போய் கேட்டு எல்லாமே சொல்லுங்க டீட்டெயிலா. They have too much of information and knowledge about all these things. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படி யோசிப்போம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன்? they exposed. அவங்களுக்கு என்னன்னா அந்த ஆர்வம் பிறகு என்ன ஆகும், அடிக்ஷனா மாறும். அப்புறம் திருப்பி சரி மன திருந்துவாங்க, திருப்பி சொல்லுவோம் போய் பாரு, திருப்பி போய் பார்த்து தான் பாரு என்று இழுத்துட்டு போவோம். இப்படிதான் விழுகிறது. நான் கேட்டா இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே. அதை போய் பார்க்க போய் அதில் இழுக்கப்பட்டு விழுந்து போறத தூரமா நிற்கிறது நல்லது. So they into that. அப்புறம் மாஸ்டர்பேஷன், சுய இன்பத்தின் பாவத்துல அதுல ஈடுபட்டிருப்பார்கள். They don't realize they are having sexual relationship with the demons. அசுத்த ஆவியோட உறவு வைத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா they will have a spiritual spouse within them. அவங்க என்ன இருக்கும், ஆவிக்குரிய ஆவியில் இருக்கிற ஒரு புருஷன், ஆவியில் இருக்கிற மனைவி வந்துடும். நாளைக்கு அவங்களுக்கு திருமணத்தை நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் மேரேஜ் லைஃப் நிக்காது. ஏன் நிக்காது? they have a spiritual husband, they have a spiritual wife. Because fantasy is greater than the physical. அந்த ஆவி என்ன பண்ண பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாலிப வயசுல இருந்து நமக்கு இந்த சோதனைலாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. how do we deal with that? நம்ம எப்படி டீல் பண்றோம்? தனியா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாத்தையும் நீ நினைக்கலாம், ஊரு பார்க்கல, உலகம் பார்க்கல, கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த சிங்கத்தை அவன் ஜெயித்தபடினால், சிங்கத்தை மேற்கொண்டபடினால் நீங்க பாக்குறீங்க, பிறகு கர்த்தர் 30 பேரை இமிடியேட்டா சாய்க்க அனுமதி கொடுக்கிறார். அப்புறம் 100 பேர், 1000 பேர், 2000 பேர். you can see our growth, anointing grow ஆயிட்டே போகுது. because our personal life நம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறோம். if you are weak in your personal life, you will become weak before the people as well. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சாத்தானை ஜெயிக்கலன்னா நீங்க ஊர் உலகத்துக்கு முன்ன சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. நீங்க கோலியாத்தை உலகம் பார்க்கிற அளவுக்கு சாய்க்கணும்னு நினைச்சு நீங்க தனியா இருக்கும் போது ஜெயிக்க கத்துக்கணும்.
ஈவன் இன் யுவர் ஹவுஸ் உங்களோட கோபம், உங்களோட அந்த டென்த்தில் மேலே நீங்கள் காமிக்கிறீங்க. சர்ச்சுக்கு வந்தால் ரொம்ப அமைதியாக பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சத்தமே வெளியே வருது, பேசே வராது வெளியே. நம்ம காதை கிட்ட கொண்டு போகணும் அந்த மாதிரி. ஆனால் வீட்டை தொண்டைக்கிலேயே கத்துறது, அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அடித்தடி அப்படின்னு போயிடுறீங்க. ஆமாவா இல்லையா? சில ஹஸ்பண்ட்ஸ் நட்டிங்கி போய் உட்காந்துருப்பாங்க. ஐயோ இதுக்கு இது பிடிச்சிச்சு போலுக்கு கிச்சன்ல அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும் சிலருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்தா யோசிச்சு பாருங்க. அப்புறம் நான் கேட்குறேன், ஏன் பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பிளெஸிங் வேணும், நான் உபவாசம் வேணும், எப்படி நடக்கும்? தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, சிங்கத்தை சாகடிக்காம எப்படி நடக்கும்? நடக்காது. See, before God bring you to the public, He will first look at your private life, personal life. அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you have to deal with this. And the most important, you can't be blaming anyone for it. நீங்க யாரையும் blame பண்ண முடியாது. This one thing I learned. என் ஆவி, என் வாழ்க்கை என் கையில் இருக்குது. இதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் யார் மேலேயும் பழி போட முடியாது, நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் எப்படி இது கொண்டு போறேன், எப்படி இதை தாண்டி போறேன், என் கையில் தான் இருக்குது. I choose God, I win. I choose the devil, I lose. நீங்க சாத்தானை சூஸ் பண்ணீங்க, அதாவது இமோஷனல் ஃப்ளஷை சூஸ் பண்ணீங்கன்னா தோத்து போவீங்க. இப்போ நீங்க சொல்லலாம், இவங்க அவங்ககிட்ட உங்களை போய் காட்டிலே போய் விட்டாலும் நீங்க மாறுறதா இல்லை. அதான் உண்மை. காட்டிலே போய் வச்சாலும் நீங்க மாறுறதாகவே இல்லை. See, if God placed you in a place, He knows your capability. உன் திராணி என்ன ஆண்டு நிலவி தெரியும். Enough of throwing the ball on people. பிறர் மேல பந்து தூக்கி எறிந்தது போதும். It's time to deal with your real enemy, that is yourself. நீங்க உங்க சொந்த சரீரத்தில் மோதுற நேரம் வந்துருச்சு. You have to fight your own flesh. You want to go to the next level, anointing வேணும், next level blessing வேணும், உயர்வு வேணும்னா start to fight your own flesh. அந்த சிங்கம் உங்க சரீரத்துல தான் மறைஞ்சிட்டு இருக்குது. நீங்க அதை ஜெயிச்சா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். வேற வழி இல்லை, வேற ஷார்ட்கட் இல்லை, வேற வேயே இல்லை. இதை விட்டா running away from things will not solve the issue. ஓடி போறது ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஓடி போறது ஒண்ணுமே நடக்க போறது. You have to stand and face it. உங்களோட பொறாமையும், உங்களோட பெருமையும், உங்களுடைய எரிச்சலையும், கோபத்தையும், இது எல்லாத்தையும் நீங்க டீல் பண்ணி இந்த நெருப்பை தூக்கி உதறி போடணும். அதை நீங்க சாம்பல் ஆக்கணும். ஆக்கினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். All the saints did that in the Bible. எல்லா பரிசுத்தவான்களும் செய்த காரியம் தான் இது. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க வந்துட்டு 1000 பேர் உங்க கை வச்சு ஜபிச்சாலும் விடுதலை ஆக்கப்பட மாட்டீங்க. You will not be delivered. See, Deliverance Church emphasize more on discipline. Discipline is not made by your pastor, is made by yourself. Hallelujah. விடுதலை ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான் டெலிவரன்ஸ் ஃப்ரீயா நடக்கும். The next step, discipline. லேகியன் பிசாசு பிடித்த மனுஷன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஃபுல்லா டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. But the second was his choice to follow Jesus. அப்புறம் I will follow you. நம்ம பின்னே வரேன். பவர் மினிஸ்ட்ரி அப்படிதான். ஃபர்ஸ்ட் அபாண்டனா இருக்கும். And after that you want the next level power, you have to walk discipline. அதனால தான் நீங்க புரிஞ்சுக்கணும், டெலிவரன்ஸ் சபை எப்பவுமே டிசைபிள்ஷிப் சபையா தான் இருக்கும். They will train you, they will teach you on what can please the Lord, what can keep you delivered, what can maintain the fire. அப்போ உங்க மாம்சத்தை நீங்க அடக்கி கீழ்ப்படிய வைக்கணும். வெளியே போன ஆவி சும்மா இல்ல, திருப்பி உள்ளுக்கு வர பல முயற்சி எடுக்கும், பல போராட்டங்கள் பண்ணும். Your deliverance is not forever. இன்னைக்கு ஆவி வெளியாகுதா, அடுத்த வாரம் திருப்பி வரும், எப்படியாவது வரும், எப்படியாவது உள்ளுக்கு நுழையும். In a way you should be happy. ஏன் ஃப்ரெண்ட்மா, அட்லீஸ்ட் நீங்க தேவனுக்கு பயந்து இருப்பீங்க, தேவனுக்குள்ள இருப்பீங்க. நல்லது. தேவனுக்கு வெளியே வாழ்ந்து பிரச்சனை இல்லாமல் இருந்து நரகத்துக்கு போறதை பார்க்கலும் பிரச்சனை இருந்து தேவனுக்குள்ள இருந்து நம்ம நித்திய ஜீவனை சேர்க்கப்படணும். இஸ் பெட்டர். இட் இஸ் பெட்டர். ஆக உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. So it's important for you to understand. பாருங்க, இயேசு பப்ளிக்ல போய் ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக தனியா இருக்கும்போது இயேசுவே சோதிக்கப்படுகிறார். சாத்தான் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்றான், பசி, மயக்கம், எரிச்சல் மூட்டுறான். இந்த கல்லை அப்பமா மாத்திக்க, மேல கூட போய் நிப்பாட்டிட்டு இதெல்லாம் உனக்கு நான் தரேன், அது இதுன்ட்டு. நீ யோசிச்சு பசி எப்படி இருக்கும்,
நானே இங்க பசி டென்ஷன் இருக்கு, இவன் வேற இது அதிகம் காமிச்சிட்டு டெம்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். தோணுமா தோணாதா? ஆனா இயேசு அதை அவனை பிளேம் பண்ணலையே. அந்த அந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிட்டுட்டு ஆண்டவரே இவன் தான் காணும் சொல்லவே இல்லை. முதல் ஆதாம் பண்ண தப்ப ரெண்டாவது ஆதாம் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆதாம் செய்யவே இல்லை. முதல்ல என்ன பண்ணா, நீங்க கொடுத்தீங்களே ஒரு ஸ்திரீ, அவன் என்னைய கொடுத்தான்ட்டு, அந்த தப்பை இயேசு பண்ணவே இல்லை. ரெண்டாவது ஆதாம் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு டீல். அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும். ஆனா நீங்க அதை ஜெயிச்சு தான் ஆகணும். நீங்க உங்க காலத்தை கடக்கணும். நீங்க அடுத்த லெவலுக்கு போனா யூ ஹேவ் டு ஓவர்கம் ஆல் யுவர் டெம்டேஷன்ஸ். பக்கத்து பார்ப்பீங்க, என்னத்தை கடந்து போறீங்க எனக்கு தெரியாது. ஜெயிச்சா தான் அடுத்த லெவல்னு சொல்லுங்க. ஜெயிக்காத வரைக்கும் போக முடியாது, அங்கேயே மாட்டிட்டு இருப்பீங்க. அப்ப உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறார். நல்லா பாருங்க, யோசேப்பு தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் அறிந்திருக்கிறார். நல்லாவே தெரியும். ஊர் உலகமே தப்பா சொன்னிச்சு, ஆனா அது கர்த்தரோட ஒப்பீனியன் மாற்றவே கிடையாது. God knows who is his servant. யோசேப்பு யார் நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை அறிந்திருக்காருன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாது. உலகம் உங்களுக்கு புகழ் எதிர்பார்க்க முடியாது. உலகம் உங்களுக்கு எதிராக தான் பேசும், உங்களுக்கு தப்பா தான் பேசும். ஆனா அதை எதுவுமே கண்டுக்கூடாது. நான் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறேன்னா அதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கேன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்க அதுல மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க நீதியை பட்ட பகலை போல தேவனை வெளிப்படுத்துவார். சூரியன் எப்படி அதே ஆண்டு காமிப்பார், நீங்க எப்படிப்பட்ட நீதிமான் என்று சொல்லி. ஹல்லேலூயா.